அன்னை மரியாளை, புனிதர்களை, திருத்தூதர்களை அழைத்து பாடுவோமா? எங்களுக்காக பரிந்துரைக்கு வாருங்கள், எங்களுக்காக மன்றாடுங்கள். இறைவனிடம் எங்களுக்காக மன்றாடுங்கள். திருத்தூதர்களே, புனிதர்களே, வானதூதர்களே, ஆராதனையின் கீதத்தோடு இணைந்து நற்கருணை ஆண்டவரை பாடி வாழ்த்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, ராஜாதி ராஜா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ரகாமின் தேவனே, அப்ரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, அப்ரகாமின் தேவனே, அப்ரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமே உமக்கு, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா, தேவாதி தேவா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா,
ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை, மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஜெபிப்போம், ஆராதனை உமக்கு இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, பாடு 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 பாடு, வாய் திறந்து ஆராதனை உமக்கு, வாய் திறந்து பாடு, ஆராதனை உமக்கு ஆராதனை, வேடிக்கை பார்க்காதே, ஆராதனை உமக்கு ஆராதனை, பங்கெடு, ஆராதனை உமக்கு, வாய் திறந்து பாடு, ஆராதனை உமக்கு, வாய் திறந்து பாடு, வாய் திறந்து பாடு, துதி 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 துதி, ஆராதனை உமக்கு ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை, பாடு 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 பாடு, வாய் திறந்து பாடு 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 பாடு, ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா 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 அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே 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 இயேசுவே, நல்லவரே வல்லவரே, இயேசுவே இயேசுவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா 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 அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா 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 அல்லேலூயா, இயேசுவே 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 இயேசுவே, ஆவியானவரின் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், உருவமற்றதை உருவப்படுத்தட்டும், வெறுமையானதை பொருட்காட்டமற்ற மனுஷர், அல்லேலூயா 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 அல்லேலூயா, துதி 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 துதி, வாய் திறந்து வாய் திறந்து, அல்லேலூயா 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 அல்லேலூயா, கட்டுகள் அவிழட்டும் கட்டுகள் அவிழட்டும், நோய்கள் தீரட்டும், கட்டுகள் அவிழட்டும், துதி 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 துதி, அல்லேலூயா 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 அல்லேலூயா, வல்லமை வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லவர் இறங்கட்டும், வல்லவர் இறங்கட்டும், அல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை ஆராதனை. விக்டோரியா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெஸ்ஸி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
எலிசபெத் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜோசப் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உணவு குழாயில் எப்பவுமே ஒரு எரிச்சல் இருக்கும். விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். burning sensation in the food pipe, what is healing a person. டெய்லியுமோ இல்ல அடிக்கடியுமோ சிலுவை பாதை செய்யற ஒருத்தர் ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிக்கிறார். சிலுவை பாதை உனக்கு நெருக்கமான ஒரு ஜெபம், அடிக்கடி செபிக்கிற ஒருத்தரை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறும் உன்னை ஒரு பொழுதும் ஆண்டவர் நினைவு கூறாமல் இருக்க மாட்டார். ஜோதி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லாசர் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி. படைத்தவரை ஆராதிப்போம், மூவர் இறைவனை ஆராதிப்போம். இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவரை ஆராதித்து இரக்கத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும், நான் பிறர்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும். கண்களை திறந்து ஜெபமாலை கையில் எடுத்து எழுந்து நிற்போம். நான் உனக்கு ஜெபத்தை சொல்லித் தருகிறேன், என் பின் சொல்லவும். ஜெபமாலை கையில் எடுங்க, எழுந்து நிலுங்க. குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். செபாஸ்டியன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போது பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள்
இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் 10 மணியிலே பலவிதமான உருவமற்ற நிலையில்லாத உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுங்க. குடும்ப உறவில் அந்த உருவம் இல்லை, வெறுமையாயிருக்கு. குடும்ப பிரச்சனைகள் உண்டு, தோல்விகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. உருவமற்று இருக்கும் உங்களுடைய குடும்பங்களாக இருந்தால், குடும்ப உறவுகளாக இருந்தால், வெறுமையாக இருக்கும் சில உறவுகள் உண்டு. ஏனோ தானோன்னு வாழ்கிறோம். ஃப்ரெண்டாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். வேறு வழி இல்லாமல் அவரோடு ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம். அப்படிப்பட்ட உங்களுடைய குடும்ப உறவுகளை ஒப்புக்கொடுங்க. ஒரு வெறுமை உள்ளுக்குள்ளே இருக்குது. வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய குடும்ப உறவுகளில் இருக்கிற வெறுமையை, உங்களுடைய குடும்ப உறவில் இருக்கிற உருவற்ற அந்த நிலையை ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியை, ஆண்டவரே, தூய ஆவியானவரே, என்னுடைய குடும்பத்தில் உள்ள இருளின் மீது தொடும் என்று ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள இருளின் மீது இறங்கி வாங்கன்னு ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள இருளின் மீது நிழலிடும்னு ஜெபிப்போம். ஒளி தோன்றட்டும், ஒளி தோன்றுக என்று ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை இன்று உன்னுடைய குடும்பத்தில், குடும்ப உறவுகளில் தோன்றட்டும். உன்னை பற்றி தப்பாக பேசினவங்க இருக்கலாம், புறணி பேசினவங்க இருக்கலாம், புரளி கலப்பினவங்க இருக்கலாம். மன்னிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. தூய ஆவியானவர் நிழலிடட்டும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடும்ப இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். படைத்தவர் என்றிருந்தால் உன் குடும்பத்தையும் படைத்தவர் உண்டு. படைக்கப்பட்டது உன்னுடைய குடும்பம். படைத்தவருக்கு ஒப்புக்கொடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். படைத்தவர் ஏன் இந்த குடும்பத்தை படைத்தார் என்று படைத்தவருக்கே தெரியும். ஒப்புக்கொடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடும்ப உறவுகளிலே கசப்புகளை ஒப்புக்கொடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். படைத்தவருடைய திட்டப்படி, அவருடைய திருவுளப்படி உன்னுடைய குடும்ப உறவுகள் இருக்கட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே உங்களுடைய வீட்டில் யாராவது நோயாளிகள் இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருக்கா? அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கள மாதிரி ஒரு 1000 பேருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது படுக்கை நோயாளி இருக்கிறாங்களா? அதே நோயில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற 1000 நோயாளிகள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்கள் இப்போ 200 பேரோ இங்கே இருந்தீங்கன்னா, 300 பேரோ இருந்தீங்கன்னா, 300 பேர் நம்ம 1000 பேருக்கு ஜெபிக்கும் போது யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நோயாளி, அந்த நோயாளியை போல் இருக்கிற 1000 பேருக்காக இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் திட்டம் தீட்டியிருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தின் எந்த நோயாளியின் வழியாக 1000 பேருக்கான ஜெபம் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தால் நான் ஏன் அதை தடுக்க வேண்டும்? அதனால் உருவமற்று வெறுமையான நிலையில் இருக்கிற அந்த நோயாளிகளை ஒப்பு கொடுத்து, அதே போல இருக்கிற 1000 நோயாளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும்
அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். கை விரல் சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். உடம்புல மார்பில் இருக்கிற கட்டியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். மிருகங்கள் வழியாக வந்த ஏதோ நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மிருகத்தினுடைய மூச்சு வழியாக வந்த நோய்களா இருக்கலாம், அது வழியாக வந்த ஸ்கின் அலர்ஜியா இருக்கலாம். விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நோய் எதன் வழியாக வந்தது என்றே உனக்கே தெரியவில்லை. ஆண்டவர் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இறந்து பிறந்த ஒரு குழந்தையை நினைத்து இன்னைக்கும் வருந்திக்கிட்டு இருக்கிற ஒரு தாயை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். உடம்புல சீழ் பகுதியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். 7 வயது இறந்து போன ஒரு குழந்தை நினைத்து இன்னைக்கும் அழுதுகின்ற ஒரு தாய் ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். படைத்தவர் என்று ஒருவர் உண்டு. படைத்தவருடைய கரங்களிலே அந்த குழந்தையினுடைய ஆயுள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. 7 வயது குழந்தை இறந்த அந்த குழந்தையை நினைத்து இன்னைக்கும் கவலைப்படுற ஒரு தாயை நினைத்து படைத்தவர் ஒருவர் உண்டு என்ற ஆழமான செய்தி ஆசீர்வாதமா தந்திருக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உட்காருங்க. இந்த 10 மணியில உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கூட ஜெபிங்க. ஏதாவது ஒரு விண்ணப்பம். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிற அந்த விண்ணப்பம் அல்ல, நீங்கள் ஜெபிக்கிற அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் விண்ணப்பம் அல்ல, நீங்கள் ஜெபிக்கும் விசுவாசத்தை கண்டு ஆசீர்வதிக்கிறார். மேபி நீங்கள் ஜெபிக்கும் விண்ணப்பமே உங்களுக்கு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார். இல்லைனா நீங்கள் ஜெபிக்காத 100 விண்ணப்பங்களுக்கு பதிலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 100 விண்ணப்பங்களுக்கு சந்தேகமே இல்லை. இதோ இன்னைக்கு தியானத்துக்கு நைட்டு ஜெலுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கே காலையில் வந்துட்டாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. வந்த பொழுது அவங்க அவங்களுடைய சாட்சியத்தை சொல்கிறாங்க. ஃபாதர், நான் வந்து ரொம்ப ஒரு 6-7 மாதமாக அவங்களுக்கு பயங்கரமான முட்டு வலி, அதனால் நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி நடக்கும் பொழுது போனதுக்கு முந்தின மாதம் நைட்ரோஜலுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க அதுக்கு பிறகு ஷி ஸ்டாப்ட். எல்லா மருந்து நான் விட்டுட்டேன் ஃபாதர், எல்லா மாத்திரையும் விட்டுட்டேன் ஃபாதர், என்னால் முடியல இப்படி நடக்கிறதுக்கு. நான் கடைசியாக எதை ஆரம்பித்தேன் அப்படின்னா, இங்கேருந்து வாங்கிட்டு போன எண்ணெயை அதை மட்டும்தான் தடவினேன் ஃபாதர். இன்றைக்கி என்னுடைய முட்டி நல்லா இருக்குது ஃபாதர் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ மருந்து, எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ சிகிச்சை, இது தராதது ஆண்டவருடைய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த எண்ணெய் தந்திருக்கு. அதனால் இன்றைக்கே வந்திருக்கிறாங்க, நைட்ரோஜலுக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு தான் நைட்ரோஜல், ஆனால் இன்றைக்கே வந்து அதில் பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. டைரக்ட் ட்ரெயின், அவங்களுக்கு தேனியிலிருந்து வரதுக்காக டைரக்ட் ட்ரெயின் அப்படின்றதுனால இன்றைக்கே வந்திருக்காங்க. அந்த முட்டி வலி இல்லை, நான் நொண்டி நடக்கலை ஃபாதர். டெய்லியும் திருப்பலிக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு முட்டிக்காலம் ஓட முடியலன்ற கஷ்டம் இருந்துச்சு, பலவித பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை ஆசீர்வதி தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்பது கிடைக்கும். விசுவாசத்தோடு கேளுங்க, நீங்கள் கேட்காததும் கிடைக்கும். விசுவாசத்தோடு கேளுங்க, நீங்கள் கேட்க மறந்து போனதையும் ஆண்டவர் தருவார். ஏன்னா நமக்கு நாளைக்கு என்ன தேவைன்னு நமக்கு இன்றைக்கி தெரியாது. தெரிஞ்சவர் இவருக்கு தெரியும் நமக்கு நாளைக்கு என்ன தேவைன்னு. அதனால் நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கும்போது நாளையினுடைய தேவைகளையும் அவர் பத்திரப்படுத்துகிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறது கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் ஜெபிக்கிற விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஸோ இட்ஸ் நாட் சீயிங் யுவர் ப்ரேயர் பட் சீயிங் யுவர் ஃபெய்த்ஸ். அதனால் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு வைங்க. நீ தான் படைத்தவர், நீ தான் என்னை படைத்தவர், நீ தான் என்னை படைத்தவர், என்னை படைத்த வேறு யாருமே இல்லை அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இப்போவும் மனுஷனுக்கு ஏன் இந்த படைப்பை பற்றி கண்டுபிடிக்க முடியலை? ஏன்னா ஒரே ஒரு காரணம், படைப்பை பற்றி கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஒரு காரணம், ஏன்னா நாளைக்கு கண்டுபிடிச்சவன் சொல்லுவான் நான் தான் படைத்தேன் அப்படின்வான். மனுஷனுக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது, படைச்சதை இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், இதை நான் தான் படைத்தேன் அப்படின்வான். அதனால தான் இன்றைக்கும் படைப்பை பற்றி மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்றைக்கு இல்லை, என்னைக்க முடியாது. ஏனெனில் அவனும் படைக்கப்பட்டவன். He is also inside the creation, he is not outside the creation. ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணுன்னா அது எனக்கு வெளியே இருக்கணும். நானும் அதுக்குள்ளே இருந்தால் எனக்கு இந்த வெளியே இருக்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியாது. நான் உள்ளே இருக்கிறவன் வெளியே இருக்கிறவன் இல்லை,
வெளியே இருக்கிறவர் யார்? இவர் தான் வெளியே இருக்கிறவர். இவருக்கு இந்த படைப்பு எதற்காக என்பது புரியும். அதனால் உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு வைங்க, நம்பிக்கையோடு வைங்க. அந்த நம்பிக்கை நிமித்தம் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நெல்சன் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தெரேஸ் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஹெலன் உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மோரிஸ் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சங்கீதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிறிஸ்டோபர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குரியன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிரண் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படியிடுவோம். இந்த 4வது 10 மணியிலே இந்த தியான மையத்திற்காக ஜெபிப்போம். இந்த தியான மையம், தியான மையத்தில் உள்ள குருக்கள், தியான மையத்திலே இதுவரை இருந்த குருக்கள், இனி வரப்போகின்ற குருக்கள், இப்பொழுது 3 குருக்கள் உண்டு. இவர்களையும் இவர்களுடைய அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த தியான மையத்திற்கு வருபவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த மண்ணில் கால் வைப்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இங்கு நடக்கும் எல்லா ஊழியங்களை, ஜெபங்களை, 1000 மணி ஜெபத்தை, மாலையில் நடக்கும் ஊழியம், இந்த புவர் ஃபீடிங், அன்றாடம் பரிந்துரை, இங்குள்ள இந்த தேவாலயம், இங்குள்ள இந்த பங்கு மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த மண்ணை நீர் புனிதப்படுத்தினீர், இந்த மண்ணை நீர் படைத்தீர், இந்த மண்ணை நீர் தேர்ந்தெடுத்தீர். இந்த மண் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மண்ணில் வாழ்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மண்ணில் வருபவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிப்போம். இந்த ஜெபம் உன்னையும் உன்னுடைய ஜெபத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். பவனியாக ஆண்டவர் உன்னிடம் வரும்பொழுது யாரும் நற்கருணை பிழையை தொட வேண்டாம், யாரும் நற்கருணை பிழையை தொட வேண்டாம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலான் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் கடந்து வரும் நேரம் இது. இறங்கி வருகிறார் இரக்கத்தின் ஆண்டவர். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த திவ்யா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும்
ஜனனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் டிக்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நற்கருணை ஆண்டவர் இது. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். நற்கருணை ஆண்டவர் இது. இயேசுவின் வேதனை படைத்தவர் வருகிறார் உன்னை நோக்கி. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். படைத்தவர் வருகிறார். இயேசுவின் படைப்பே ஆராதிப்பாயா? நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த உலகத்திலே உருவம் இல்லாமல் வெறுமையா இருக்கிற நிறைய பேர் இருக்கலாம். கணவனை இழந்தவர்கள், விதவைகள், மனைவியை இழந்த கணவர்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கலாம். அவர்களை ஒப்பு கொடுப்போம். உலகத்தின் தேவைகள், திருமணம் ஆகாதவர்கள், ஒரு வெறுமைக்கு போனவங்க இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க, ஒரு வெறுமையில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. வெயில் இல்லாதவங்க, வெறுமையில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. நோயாளிகளாக வெறுமையில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அனாதைகளாக வெறுமையில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. கடன் தொல்லையில், பொருளாதார நெருக்கடியில் வெறுமையில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. பெற்றோர்கள் இல்லாமல் அனாதை இல்லங்களில், பிள்ளைகள் பார்க்காமல் முதியோர் இல்லங்களில், தெருவுகளில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ வெறுமைகளில் கடந்து போகிறவங்க இருக்கிறாங்க. அனைவரையும் ஒப்பு கொடுத்து, தூய் ஆவியானவரே நிழலிடும், தூய் ஆவியானவரே நிழலிடும், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன், என் நம்பிக்கையின் நிமித்தம் இவர்களை ஆசீர்வதிப்பாயா என்று இரு கரங்களையும் விண்ணிற்கு உயர்த்தி வேதனையோடும் தியாகத்தோடும் இவர்களுக்காக ஜெபிப்போமா? பாடி ஜெபிப்போம். உலகத்திலே இந்த வெறுமையில் கடந்து போறவங்க, நம்ம ஜெபிக்கும்போது இந்த நேரம் தற்கொலையை பத்தி சிந்திக்கிறவங்க, தற்கொலை முயற்சி எடுக்கிறவங்களுக்காக ஜெபிப்போம். தற்கொலை முயற்சி எடுப்பவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நொடி பொழுதில் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இந்த நொடி பொழுது வெறுமையில கடந்து போறவங்க உண்டு. படைத்தவரே, தூய் ஆவியானவரை அனுப்பும் அப்பா. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த சுரேஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாய். சொந்தமா வீடு இல்லாத 2 பேருடைய வீடை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. புது வீட்டை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. 2025 ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் மீதும் உலகின் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த நம்பிக்கையோட ஜெபி, இரக்கத்திற்காக ஜெபி, உலகத்திற்காக ஜெபி. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபி. இயேசுவின் திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், வேதனை நிறைந்த பெருமை நீங்கட்டும். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். குழந்தை வர வேண்டி ஜெபிப்பவர்களுக்காக ஜெபி. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வேலை இல்லாதவர்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் பொருளாதாரத்திற்காக ஜெபிப்பவர்கள் நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நோயாளிகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வெறுமையில் இருப்பவர்களை ஒப்புக் கொடுத்து நிறைந்த பாடுகளை தூய ஆவியானவரே இறங்கி வரும், தொடும், குணப்படுத்தும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனாதை முதியோர்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் அனாதை பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நிறைந்த பாடுகளை முன்னிட்டு தூய ஆவியே இறங்கி வாரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சுஜித் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தூய இறைவனே, ஆண்டனி என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கம், குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம் மீது பொழிந்தருளும். எம் மீது பொழிந்தருளும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கம் ஆகும். ஆமென். ஆமென். அமைதியா உட்காருங்க. நற்கருணை ஆண்டவர் முன்னால பலிப்பீடத்தில் இருக்கும் நற்கருணை ஆண்டவரை மனதிலே கண்டு கண்களை அமைதியா கொஞ்ச நேரம் மூடுங்க. தொடக்க நூல் அது கதை அல்ல, வரலாற்று பின்னணியில் உள்ள ஒரு காவியம். அது கதை அல்ல. அந்த வரலாற்று நாயகன் உன்னையும் என்னையும் நம்மையும் அனைத்தையும் படைத்தவர். அது படைத்தவருடைய கதை. அது படைத்தவரை குறித்து சொல்லும் கதை. அது
அதிலே ஆண்டவருடைய கட்டளையுண்டு. ஒளி தோன்றுக, நிலம் உண்டாகுக, பிழம்புகள் உண்டாகுக. அதே கண்ணியமுள்ள வார்த்தை, அதே அதிகாரமுள்ள வார்த்தை புதிய ஏற்பாட்டிலும் மீண்டும் நாம் சந்திக்கிறோம். மகளே எழுந்திரு, லாசரே இறங்கி வா, எப்பாத்தா விரும்புகிறேன் நோய் நீங்குக. அதிகாரமுள்ள வார்த்தை, படைத்தவரின் வார்த்தை. கண்களை மூடி அந்த படைத்தவர் உன்னிடம் இப்பொழுது பேசும் அந்த வார்த்தையை மனதில் கேளு. எந்த வலி, எந்த வேதனை, எந்த சோர்வு, எந்த சோகம், ஆண்டவர் சொல்றார், இதுவும் கடந்து போகும். சோகங்கள் சோர்வுகள் வேண்டாம், இதுவும் கடந்து போகும். உன்னிடம் பேச விரும்புகிறார். அமைதியா கேளு. கண்களை மூடி மனதின் கண்களை திறந்து நீ கேட்க விரும்புவதை ஆண்டவரிடம் எதிர்பார்க்காத. உன் காதில் என்ன கேட்கணுமோ அது ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்கணும்னு விரும்பாத. ஆண்டவரே, நீங்கள் என்ன பேசணும்னு விரும்புகிறோ அதை பேசுங்கன்னு கேளு. இப்போ உன்னுடைய மனசில் கடந்து போகிற விஷயங்களை பலிப்பீடத்தில் ஜெபமாக பலியாக ஒப்பு கொடுத்துடு. இப்போ உன்னுடைய மனசில் கடந்து போகிற எல்லா சிந்தனைகளையும் பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து, நன்றி இயேசுவே. இப்போ உன்னுடைய மனசில் கடந்து போகிற சிந்தனைகளை, குழப்பங்களை, வேதனைகளை பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து, நன்றி இயேசுவே. படைத்தவர் உனக்கு தெரியாததா? ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. படைத்தவர் இருக்க பயப்படாத. நன்றி மட்டும் சொல்லு. இப்போ உன்னுடைய மனசில் கடந்து போகிற எல்லாமே பயமாக இருக்கலாம், பாவங்களை குறித்துள்ள சிந்தனையாக இருக்கலாம், விண்ணப்பங்களாக இருக்கலாம், கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவது ஏன் மணியே? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவது ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? பயம் என்னவோ, பயம் என்னவோ? நான் இருக்கையில் பயம் என்னவோ? பயம் என்னவோ, பயம் என்னவோ? நான் இருக்கையில் பயம் என்னவோ? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை
சிந்துவதும் ஏன் மணியே கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. உன்னுடைய கண்ணீர் உன் கண்களில் உருவாகும் பொழுது, அதை கரங்களில் தாங்கிக் கொள்ளும் இறைவன் இருக்கும் பொழுது ஏன் கண்ணீரை சிந்துகிறாய்? பிள்ளை எக்ஸாமுக்கு போயிருக்கிறான். ஜெபிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிற 5 பெற்றோர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உன்னுடைய பிள்ளைக்கு அந்த மதிப்பெண்களை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 5 பெற்றோர்கள் உங்களுடைய அந்த ஜெபத்தை கேட்டு, உங்களுடைய தியாகத்தை கண்டு, உங்களுடைய நம்பிக்கை கண்டு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சைமன் என்றொரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அழாத, நான் இருக்கேன். இவ்வளவு உறுதியா சொல்வது மட்டுமல்ல, செய்வதும் அவர் ஒருவரே. மனிதர்கள் கொடுக்கும் அந்த வார்த்தை கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, செய்ய முடியலை, ஆசைப்பட்டா கூட செய்ய முடியலை. ஆனால் சொன்னா செய்கிறவர் உன்னுடைய ஆண்டவர். நான் இருக்கேன், ஏன் பயப்படுறேன்? படைத்தவர் இருக்கும் பொழுது உனக்கு பயமேன்? அந்த படைத்தவருடைய வல்லமையை தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஒரு புத்தகம் கூட அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பெயர் இருக்கும் பொழுது, ஆசிரியர் பெயர் இல்லாத புத்தகத்திற்கும் ஆசிரியர் பெயர் உள்ள புத்தகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதிலும் அந்த ஆசிரியர் ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டராக இருந்தால் அந்த புத்தகம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ஆசிரியர் மீதுள்ள நம்பிக்கை. ஓ, இவருடைய புக்கா நல்லா இருக்கும், ஓ இவருடைய படைப்பா நல்லா இருக்கும், ஓ இவர் எழுதுனதா நல்லா இருக்கும், ஓ இது இவருடைய பாட்டா நல்லா இருக்கும், ஓ இது இவர் எடுத்ததா நல்லா இருக்கும், ஓ இது இவர் செஞ்ச வீடியோவா நல்லா இருக்கும். மனுஷனை கூட நம்ம எவ்வளோ நம்புகிறோம்ல சாதாரண நாட்களில். இன் அவர் டே டு டே லைஃப் நம்ம அவ்வளோ நம்புகிறோம் மனுஷனை. இது இவங்க செஞ்ச சமையலா நல்லா இருக்கும், ஓ இது இந்த டீச்சரா என்னுடைய பையனுக்கு நல்லா எடுப்பாங்க. மனிதா, அன்றாட வாழ்க்கையில் இப்படி சின்ன சின்ன படைப்புகள் நடத்தவரையெல்லாம் எவ்வளோ ஆழமாக நம்புகிறேன். உன் ஆண்டவர் உனக்கு யார்? கொஞ்சம் யோசிச்சு பார், நீ அவர் கொடுக்குற மதிப்பு என்ன? உன் ஆண்டவரா, இவர் தான் என்னை படைச்சாரு, நான் நல்லா இருப்பேன், இவர் எனக்கு தர முடிவுகள் நல்லா இருக்கும். யோசிச்சு பார். ப்ரெக்னெண்ட்டாக ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுடைய நார்மல் டெலிவரிக்காக ஜெபிக்கிறீங்க. நார்மல் டெலிவரியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த மகளை. காம்ப்ளிகேஷன் இருக்கலாம், பயப்படுறீங்க, ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, நார்மல் டெலிவரியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அழாத, நான் இருக்கேன், பயமேன். கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவது ஏன் மணியே? கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான்
பயமென்னவோ 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 நான் இருக்கையில் பயமென்னவோ. மெய்தியா கண்களை திறப்போம். இஸ்லான் பார்ந்தர்களே, கண்களை மூடிக்கொண்டிருந்த பொழுது சொன்ன சிந்தனை எனக்கே பிடிச்சிருந்தது. எனக்கு தெரியல எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்புகிறோம். இவருடைய படைப்பாக இருந்தால் அது நல்லதுன்னு நம்புகிறோம். இவருடைய படைப்பாக இருந்தால் நல்லதுன்னு நம்புகிறோம். புக்கு வாசிக்கிறவங்க இவர் எழுதின புக்கா நல்லாயிருக்கும் நம்புகிறோம். ஒரு மூவிக்கெலாம் போகிறவங்க இவர் டைரக்ட் பண்ணதா நல்லாயிருக்கும்னு நம்புறீங்க. ஒரு பாட்டு கேட்குறவங்க இவர் மியூசிக் டைரக்டரா நல்லாயிருக்கும் நம்புறீங்க. பாருங்கள், சின்ன ஒரு உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய பசங்க படிக்கும் பொழுது இந்த டீச்சரா கண்டிப்பாக என் பையன் இந்த வருஷம் தேறிடுவான் நம்புறீங்க. இந்த டீச்சர்கிட்ட டியூஷனுக்கு விட்டால் என் பையன் என்னுடைய பொண்ணு நல்ல மார்க் வாங்குவான் நம்புறீங்க. அதாவது இவர்கள் படைத்தால் இந்த படைப்பு நல்லா இருக்கும் நம்புறீங்க. ஒரு ஆள் சமையல் சமைச்சாங்கன்னா சிலவங்களெல்லாம் சமைச்சாங்கன்னா இவங்க சமைச்சா நல்லா இருக்கும்னு தைரியமாக சாப்பிட்றீங்க. இந்த டாக்டரா அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் கைப்புண்ணியம் இருக்கிறவர், என்னுடைய நோய் சரியாகவும் நம்புறீங்க. எவ்வளோ ஒரு சிம்பிள் விஷயங்களுக்கெல்லாம் மனுஷனை நம்புகிறோம் பாருங்கள். அந்த படைப்புகள் எல்லாம் நம்புகிறோம், தப்பு கிடையாது, கண்டிப்பாக நம்பி ஆகணும், இல்லைன்னா சந்தேக நோயாளி ஆகிடுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களையெல்லாம் படைத்த ஒருத்தரை எவ்வளோ கேவலமாக நம்ம பார்க்குறோம்ல. அதாவது அந்த ஆத்தருடைய சில டைம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம், சில டைம் அது குப்பையில் இருக்கும். அது ஆனால் அதுக்கு பிறகு தான் அது இன்னார் வரைஞ்சுதான். அது அப்படி தெரியும் பொழுது 5 ரூபாய்க்கு போகிறது 5 கோடிக்கு போகும் ஏலத்தில். இது இன்னாருடைய படைப்பா இது. அதெல்லாம் ஆக்ஷன் போட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த ஆக்ஷனில் வந்து அப்படி போகும். ஏன்னா அது டாவிஞ்சியினுடைய படம், அது ஃபோட்டோ, அது இன்னாருடையது. குப்பையில் இருக்கிற விஷயம் அதை எடுத்து வைக்கும் பொழுது டாவிஞ்சி தான் அப்படின்ற பொழுது அதனுடைய வேல்யூவே மாறுது. ஏங்க? ஏன்னா அந்த ஆத்தருடைய குவாலிட்டி. அப்போ இந்த ஆத்தருக்கு எவ்வளோ குவாலிட்டி இருக்கும்? நம்ம படைச்சவருடைய குவாலிட்டி என்னவா இருக்கும்? இத்தனையும் படைத்தவர், இந்த படைப்பிற்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை இந்த அழகையும் கொடுத்தவர், அந்த அழகை பார்க்க கண்ணையும் கொடுத்தவர். அப்போ இந்த படைத்தவருடைய அந்த வல்லமை எவ்வளோ இருக்கும்? நல்லவரும் வல்லவரமான ஆண்டவருடைய அந்த அத்தாரிட்டி நமக்கு தெரியல. அந்த படைத்தவருடைய அந்த மகிமை நமக்கு தெரியல. சில டைம் எங்களுக்கு பிக்னிக் எல்லாம் கொண்டு, எனக்கு இப்போ ஞாபகம் தப்புன்னு வருது. நாங்கள் பெங்களூரில் இருந்த பொழுது ஒரு பிக்னிக் எங்களை கொண்டு போனது, செகண்ட் இயர் ஃபிலாசபியில் பிரதர்ஸை நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது கர்நாடகாவில் ஒரு இடம் ஹம்பி அப்படின்னு, அதுக்கு பேர் ஹம்பி. அது வந்து எங்ககிட்ட அன்னைக்கு இருந்த ஒரு ஃபாதர் தான், இந்த இடம் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. நாங்களும் நினச்சோம் எங்கேயோ ஜாலியாக பிக்னிக் கொண்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வெறும் கல் மண் தான் இருந்துச்சு. கல் மண். அப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் இருந்த கட்டடங்கள் அது உடஞ்சி போனது. நல்லா வெயிலில் சுற்ற விட்டாங்களேன்னு சொல்லி நாங்கள் திட்டிட்டு தான் வந்தோம். எங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. ஆனால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் யாராவது இங்கே போனாங்கன்னா ஐயோ இப்படி ஒரு இடமா அப்படின்வாங்க. எனக்கு மதிப்பு தெரியலைங்க, அதனால் எனக்கு மதிக்க தெரியல. அந்த இடத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அந்த இடத்த மதிக்க தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் அது கதை தான். அவங்களோட ஒரு பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வைப்பாங்க. படிக்க வச்ச பையன் கடைசியில் வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போயிடுவான். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன பையன் அங்கேருந்து அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி மாதம் அம்மாவுக்கு போஸ்ட்டில் அனுப்பி வைப்பான். என்ன அனுப்பி வைப்பான்னா டாலர் அனுப்பி வைப்பான், அமெரிக்கன் டாலர். அம்மா ஏழ்மை, படிக்காதவங்க, படிப்பறிவில்லாதவங்க. அவங்க நினைக்கிறாங்க மாதம் பையனுக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்பி வைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிடச்ச இந்த டாலர் அப்படின்னா இந்த பணம், அமெரிக்கன் டாலர், நமக்கு இங்கே இந்தியன் ருப்பி இருக்கிற மாதிரி அமெரிக்கன் டாலரை என் பையன் நம்ம எனக்கு எல்லா மாதமும் கிரீட்டிங் அனுப்புகிறான்னு சொல்லி எல்லாமே அவங்களுடைய தலைக்காணிக்கு கீழே வச்சு என் பையன் பாசமாக அனுப்புகிறான்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பையனுக்கு செய்தி போகுது, அம்மா இறந்துட்டாங்கன்னு. பையன் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு இவன் எந்த நிலைமையில விட்டுட்டு போனானோ அதே மாதிரி கூரை வீடு. அம்மா நோய்வாய்ப்பட்டு தான் இறந்துருக்குறாங்க. அப்போ பையன் யோசிக்கிறான், நான் மாதம் காசு கொடுத்தேனே அம்மாவுக்கு அது ஏன் அது செயல்படல? அப்போ பக்கத்து வீட்டு அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கேப்பா காசு கொடுத்த? எல்லா மாதமும் நீ கிரீட்டிங் கார்டு தான் நான் அனுப்பிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அந்த பேப்பர் என்னன்னு தெரியல, அந்த பேப்பருடைய மதிப்பு என்னன்னு தெரியல. மதிப்பு தெரியாதனால மதிக்க தெரியல. மதிப்பு தெரியல, அதனால் மதிக்க தெரியல. இவர் யாருன்னு தெரியல, அதனால தான் நமக்கு மதிக்க தெரியல.
அன்பார்ந்தவர்களே, நம்மை படைத்தவருடைய மதிப்பு நமக்கு தெரியவே இல்லை. அது கடுகு அளவு கூட நமக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் தெரிஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ சோகத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் புலம்பலிலும் இருக்காது. அவருடைய மதிப்பை தெரிஞ்சு பாருங்கள், மதிக்க உங்களுக்கு தெரியும். சோகங்கள் சோர்வுகள் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ படைத்தவருடைய மதிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் அப்பா யார் அப்படின்ற மதிப்பு தெரிஞ்சால் பையனுக்கு கிடைக்கிற ஒரு 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 தைரியம், பொண்ணுக்கு கிடைக்கிற ஒரு தைரியம் இருக்குது. எங்கள் அம்மா யார், எங்கள் அம்மாவால் என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சால் பிள்ளைக்கு கிடைக்கிற ஒரு தைரியம் இருக்குது. மதிப்பு தெரிஞ்சால் மதிக்க தெரியும். இன்றைக்கி நமக்கு மதிக்க தெரியல, ஏன்னா நமக்கு மதிப்பு தெரியல. அதனால் நம்மை படைத்தவருடைய மதிப்பையும் தெரிந்து மதிக்க கற்றுக்கொள்வோம். உன்னையே காணிக்கையாக ஒப்புக்கொடு, உன்னையே பலியாக ஒப்புக்கொடு. ஆண்டவரை மதிக்க கற்றுக்கொள்வோம், அந்த மதிப்பை. அதனால தான் அங்கே ஒரு பயம் வேணும்னு சொல்லுவோம். ஆண்டவரை பார்க்கும்போது ஒரு பயம், அந்த பயம் தான் ஞானத்தின் தொடக்கம் அப்படின்றோம். அந்த பயம் என்னென்னா, ஒரு போலீஸை பார்க்கும்போது கிடைக்கிற பயம் கிடையாதுங்க. தூயவரை பார்க்கும்போது தூய்மை இல்லாதவனுடைய பயம் அது. வல்லமை உள்ளவரை பார்க்கும் பொழுது பலவீனமானவனுடைய பயம் அது. அப்படி ஒரு பயம் இருக்கணும். அந்த பயனும் ரெவரன்ஷியல் ஃபியர், ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபியர், அப்படி ஒரு பயம் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கணும். பயமே இல்லாமல் என்னுடைய அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நம்ம நற்கருணை முன்னால் செய்கிற விஷயங்கள், கோயிலில் செய்கிற விஷயங்கள், கண்ணா பின்னான்னு பேசுகிற விஷயங்கள். பாருங்க, ஒரு டாக் முடிஞ்சுட்டு ஆராதனைக்கு தயார் செய்கிறோம். உடனே ஒரு சலசலப்பு வந்தது. எங்கே இருக்கிறோம், என்ன யார் முன்னால் இருக்கிறோம், எதுவுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. யார் முன்னால் என்ன செய்கிறோம் தெரியல. ஏன்னா மதிப்பு தெரியல, மதிக்க தெரியல. கோயிலை மதிக்க தெரியல, பலிப்பீடத்தை மதிக்க தெரியல, கோயில் காரியங்களை மதிக்க தெரியல, பைபிளை மதிக்க தெரியல, ஜபமாலையை மதிக்க தெரியல. அதனால தான் ஜபமாலை செய்யும்பொழுது குழந்தை ஏதாவது அழுதுகிட்டு இருந்தால் விளையாடத்துக்கு ஜபமாலை தூக்கி கொடுக்குறோம். மதிப்பு தெரியல, மதிக்க தெரியல. நமக்கு தெரியல, மதிப்பும் தெரியல, மதிக்கவும் தெரியல. அதனால் இதனுடைய மதிப்பை புரிந்து கொள்வோம், ஆண்டவரை மதிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆசீர்வாதத்திற்கு யூ ஷுட் ஹாவ் ஃபியர் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் மீதுள்ள அந்த ரெவரன்ஷியல் ஃபியர், மதிப்புமிக்க ஒரு பயம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இறைவனின் ஆசீர்வாதத்தில், திருச்சபையின் அதிகாரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், குருத்துவத்தின் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நீங்கள் வாங்கியிருக்கும் பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நீங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், வீட்டில் உள்ள பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய படிப்பிற்காக பயன்படுத்தும் பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய பரீட்சைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய வீடு, கிச்சன், சமையலறை, பெட்ரூம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நீங்கள் பிஸ்னஸுக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய தையல் மிஷின் ஆசீர்வதிக்கப்படட்டும், காரு, வேன், உங்களுடைய மோட்டார் வெஹிக்கிள், உங்களுடைய சைக்கிள், நீங்கள் பயணம் செய்யும் வாகனம், பஸ்ஸு, ட்ரெயின், காரு, ஃப்ளைட்டு, எதுவாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அனைத்தும் உன்னை சார்ந்ததும் உன்னை சார்ந்தவர்களும் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நன்றி சொல்லி பாடுவோம். வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை